நாளைக்கும் மஹ்மூதோட மார்னிங் ரொட்டீன் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. மார்னிங் எழுந்தோடனே ஃபேஸ் வாஷு ப்ரஷ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து பிஹெச்டி நியாசனமைடு இது இப்போ ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இது ஒரு 15 டேஸாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். மோஸ்ட் ஆஃப் சூப்பராக இருக்குது. வாங்கி வேணும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். போட்டுட்டு நான் ஒரு 2 நிமிட்ஸ் மட்டும் மசாஜ் பண்ணுவேன் ஃபேஸு. அப்போ தான் உங்களுக்கு மார்னிங் உங்களோட ரொட்டீனுக்கு அப்புறமா உங்களுக்கு நல்ல ஃபேஸ் க்ளோவாக இருக்கும். அப்புறமா காஃபியும் ஒரு பேக்கெட் பிஸ்கெட்டும் சாப்பிடுவேன் எப்பயுமே. அதான் என்னோடய மார்னிங் டிஃபனாகவே எப்பயுமே வச்சுப்பேன். அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஃப்ரூட்ஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது சாப்பிட்டுக்க வேண்டியதான். வேறு என்ன பண்ணுறது. உடனே வெயிட் லாஸில் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது தான். பட் இருந்தாலும் இது கேலரி டிஃபீஸில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. சாப்பிட்டு முடிச்சுட்டு காஃபியும் குடிச்சு முடிச்சிட்டேன். அப்புறம் எங்கள் வீட்டில் வெள்ளையாக பூனைக்குட்டி ஒன்று வச்சுருந்தேன். ரொம்ப எனக்கு ஃபேவரெட்டு மாஷா. அவள் மவுத் ஆகிட்டா இன்ஷா. அது ரொம்ப நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன் மைண்டு. அப்புறமா எங்கள் அம்மா எனக்கு ஒரு புது பூனைக்குட்டியை வாங்கி கொடுத்தாங்க. அதே மடியில் உள்ள ஜாலியாக படுத்து தூங்கிட்டு இருந்துச்சு பாருங்கள். அப்புறமா என்னோடய கோல்ஸ் சேஞ்ச் பண்ணணும் கொஞ்சம் இருந்துச்சு. அதை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா என்னோடய ஒர்க்குக்கு செட் ஆகலை. நான் வேறு கோல்ஸ் போட்டிருந்தேன். அது ரொம்ப சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு மாற்றிட்டேன். அப்புறம் கெட் ரெடி பண்ணி ரெடி ஆகிட்டேன். ஒர்க்குக்கு டைம் ஆகிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாட்செல்லாம் போட்டு லிப்ஸ்டிக்கு அப்புறம் ஐலைனர் மஸ்காரெல்லாம் போட்டு முடிச்சுட்டு சன்ஸ்க்ரீனும் போட்டுட்டு கிளம்பிட்டேன். பாட்டு கேட்டு வைப் பண்ணிட்டுருந்தேன். எந்த விஷயம் நம்மக்கிட்ட இருக்கோ இல்லையோ, யார் நம்மளை மதிக்கிறாங்களோ மதிக்கலையோ அதை பற்றிலாம் யோசிக்காமல் நம்ம ஒர்க்கை கரெக்டாக பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம்னா ரொம்ப ஹாப்பியாக லைஃப் ஜாலியாக மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா. எப்பயுமே உங்களோட கெரியரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மற்ற யார் மேலேயும் உங்கள் ஃபோக்கஸை கொண்டு போகாதீங்க. ஏன்னா அது நம்மளை நிறைய விஷயங்களை இது பண்ணும். அப்புறமா பர்ஃப்யூம் அடிச்சுக்கிட்டால் பில்லா விட்டா விடுது. சூப்பராக இருக்கும். பர்ஃப்யூம் வேணால் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இட் ஸ்மெல் ஸோ குட்டு. இதுதான் நான் சொல்ல வரேன். ஓகேவா. அப்புறம் பர்ஃப்யூம்லாம் அடித்து முடிச்சுட்டு மாஸ்க்கு போட்டுட்டு என்னோட கீ செயின் என்னோடய ஹேண்ட் பேக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.